அமெரிக்காவிடம் இவர்கள் சென்று அவங்க காலடியில் வச்சுக்கிட்டு வராங்க என்பதற்கு எடுத்துக்காட்டு ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்தே நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. எவ்வளவு பகிரங்கமாக ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டார்கள் போர் நிறுத்தணும். இவங்க வாயே திறக்கல. பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. எதற்குமே இவங்க வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். நேத்து கூட ட்ரம்ப் மறுபடியும் சொல்லியிருக்காரு, நான் தான் மிரட்டி இப்படி பண்ண வச்சுன்றது. அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷோட இந்த டீல் இருக்கு, இப்போ நேற்று போட்டப்பட்ட டீல். இதனால திருப்பூர்ல இருக்கிற தொழிலாளர்கள் தொழில் பெருமளவுல பாதிக்கப்படும். பங்களாதேஷ் 0% வரி இருக்கு, நம்மளுக்கு 18% வரி இருக்குது ஏற்றுமதியில. இந்த வித்தியாசம் அவங்கள ஊக்குவிக்கும், நம்மள ரொம்ப தாழ்த்துன்னு சொல்றாங்களே, இது எப்படி எடுத்துக்கிறது? நீங்க இந்த பிரச்சனைக்கு மூல காரணத்தை எடுத்துடும். ரஷ்யால இருந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்கணும் மிக குறைந்த விலைக்கு. அப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார், இந்த ரஷ்யாவிலிருந்து நீங்கள் வாங்கக்கூடாது என்ற தடையை எல்லோரும் வைத்திருக்கின்றோம், அதை மீறி நீங்கள் வாங்குவீங்க. வாங்குறதுனால இந்தியாவிற்கோ இந்திய நாட்டு மக்களுக்கோ எந்த பயனும் இல்லை. 2 குடும்பமும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் மட்டும்தான் பயன்படுகிறது என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அந்த 2 குடும்பம் யாரும் நமக்கு தெரியும். அதானி அம்பானி குடும்பமும் இன்றைக்கு 100% முதலீட்டை கொண்டிருக்கக்கூடிய பிபிசிஎல் நிறுவனம். அதற்கே அவர்கள் வாய் திறந்து பேசலை, பதிலே சொல்லலை. அப்போ அதுவே நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பை. இந்த நாட்டிற்குரிய ஒவ்வொரு குடிமகனும் டெய்லி போடக்கூடிய பெட்ரோலில் டீசலில் அவனுடைய உழைப்பை, ரத்த வேர்வை சிந்துகின்ற உழைப்பை வீணடிக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அவங்க நாட்டு நலனை எப்போதுமே கருத்தில் கொள்ளவில்லை என்பதுதான் நம்முடைய தொடர் குற்றச்சாட்டு. ஆனால் ட்ரம்ப் சொல்றதெல்லாம் மோடி அப்படியே கேட்கிறாரு. எதனால எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு அமெரிக்கா மோடியை மிரட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்படி ஒரு ஆபத்து இந்தியாவுக்கு இருக்கா? நீங்க பிஜேபியினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமியை இந்த சந்தேகத்தை கிளப்புகிறார். இந்த சந்தேகத்திற்கு பாஜகவோ பிரதமரோ தெளிவாக பதில் சொல்ல முடியல. ஆனால் அந்த எப்ஸ்டீன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் பயணம் அவர் மேற்கொண்டதாக இன்றைக்கு அவர்களே ஒத்துக்கொள்கிறார். இஸ்ரேல் பயணம் மட்டும் போயிருக்காரு, வேற எதுவும் இல்லை. அப்போ இனி அடுத்த ஃபைல் வரைச்சு போய் என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் இதை மிக தெளிவாக ஒன்றிய அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை விட வேண்டும். அது மட்டும் இல்லை, பிரதமர் பதவி விலகி ஒரு முறையான ஒரு விசாரணையும் இது நடைபெற்றால்தான் இதில் தேச நலன் எங்கேயாவது சமரசம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய முடியும் என்பது ஒரு சாதாரண குடிமகனுடைய ஒவ்வொருவருடைய ஒரு எண்ணம்.